தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கருங்கல் கட்டுமானத்தை பற்றி எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். ஆனால் அதனுடைய ஆச்சரியம் இன்னும் அதனுடைய அஸ்திவாரத்தில் பெருசாக விரிவடையுது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அதில் அப்படி என்ன இருக்குன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தஞ்சை பெரிய கோயிலினுடைய அஸ்திவாரம் வெறும் மணலால் ஆனது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையினுடைய கோட்பாடு எப்படி அதுக்குள்ளே வந்து பொருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கருங்கற்களினுடைய ஒட்டுமொத்த எடை 1,40,000 டன். அத்தனை எடை கொண்ட கருங்கற்களை மணல் தாங்கி நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் அதை விட 2 மடங்கு மணல் நீங்கள் கொண்டு வந்து நிரப்பியிருக்கணும். அதாவது 2,80,000 டன் அளவுக்கு நாம் மணலை கொண்டு வந்து கீழே நிரப்பியிருக்கணும். அதுவும் சாதாரண மணல் இல்லை, பருமணல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணல் வகையை கீழே கொண்டு வந்து நிரப்பி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியிலையும் இந்த பருமணல் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றின பல ஆராய்ச்சிகள் நடக்குது. ஆனால் அந்த கற்களை கொண்டு வந்ததை விட 2 மடங்கு எடை அதிகமாக அந்த மணலானது எங்கோ இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுதான் அஸ்திவாரமாக முதல்ல கீழே தரையில் இடப்பட்டிருக்கு. இந்த 2,80,000 டன் எடை கொண்ட பருமணலை எங்கிருந்து ராஜராஜ சோழன் இங்கே தருவிச்சாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் இது மடிலும் வரலாற்றில் எங்கேயுமே கிடைக்காத ஒன்றா இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த மட்டிலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அதிசயங்களையும் தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத இல்லை இது மட்டிலும் கண்டுபிடிக்கப்படாத பல அதிசயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. இதில் அடுத்த ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம்.